ராம்குமார் பாலகிருஷ்ணன் தன்னுடைய முதல் படமான பார்க்கிங் அப்படிங்கிற படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்காக 3 விருதுகளை வாங்கியிருக்காரு. ஒன்று சிறந்த படம் அப்படிங்கிற கேட்டகரி, இன்னொன்று சிறந்த திரைக்கதை அப்படிங்கிற கேட்டகரி, 3வது சிறந்த நடிகர் அப்படிங்கிற கேட்டகரியில் எம்எஸ் பாஸ்கருக்கு. ஸோ இப்படியெல்லாம் சிறப்பம்சம் வாய்ந்த அந்த படத்தை இன்னைக்கு பார்க்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதா கமிட் ஆனார். அது STR 49 சிம்புவோட 49வது படம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் அந்த ப்ராஜெக்டே டிராப்டு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கால் ஷீட்டில் தான் வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்புவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிறலாம் அறிவிப்பு வந்துச்சு. நம்ம ப்ரோமோ ஷூட்டையும் பார்த்தோம். ஸோ என்னதான் ஆச்சு, அந்த படம் ட்ராப்பா அப்படிங்கிற இடத்துல தான் இப்போது இந்த பார்க்கிங் படத்துக்கான தேசிய விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது குறித்து நம்ம பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொல்லும்போது அவர் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அதாவது STR 49 ட்ராப் கிடையாது. அதாவது STRை வச்சு நான் எடுக்க போகிற படம் ட்ராப் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் முதல் படம் பார்க்கிங் முடித்ததுக்கு அப்புறமே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு எனக்கு. முதல் படம் இவ்வளவு விறுவிறுப்பாக பண்ணிட்டீங்க, நல்ல படமாக கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை என்னை சுற்றி இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். அதனால் உடனே படம் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் டைம் எடுத்து நல்ல ஸ்கிரிப்டாக பண்ணணும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அப்போ தான் சிம்பு சாருக்காக கதை சொன்னேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது மட்டும் கிடையாது, இந்த தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் இன்னும் எனக்கு பொறுப்பு கூடியிருக்கு அப்படிலாம் சொன்னவர். இப்போது சிம்பு படம் ட்ராப்பானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில காரணங்களை அந்த படம் கொஞ்சம் தள்ளி நடக்க போகுது, அவ்வளோதான் விஷயம். அந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு கலாட்டாவான கதை. ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதில் சிம்பு சாருக்குரிய அந்த ஹீரோயிசமும் இருக்கும், ஒரு டைரக்டருக்கு உண்டான டச்சும் இருக்கும், எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உறுதியாக சொல்கிறாரு. ஸோ அந்த படம் ட்ராப் கிடையாது. அதே சமயத்தில் பார்க்கிங்கை விட அடுத்த கட்ட படமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இவர் இயக்கத்தில் சிம்புவை பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.